உங்களுடைய கல்லூரி பருவம் காரைக்குடியில் துவங்கினதாக, அங்கு தான் உங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப கட்டம் ஒரு ஜபக்குழுவாக துவங்கினது. அதுக்கப்புறம் மாணவர் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டானது. அது அப்படியே ஒரு மிஷினரி மூமெண்ட்டாக மாற்றப்பட்டது. அதை பற்றிய அந்த துவக்கத்தை நீங்கள் சொல்வீர்களே ஆனால் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். 1962ஆம் ஆண்டு நான் 16 வயதினனாக இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். நான் பிறந்து வளர்ந்தது தென் தமிழகத்தில் உள்ள நாசரேத் என்கிற ஊர். பெற்றோருடைய கண்டிப்பு இந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக, காலையிலே பைபிள் வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி அம்மாவிடம் சொல்லாவிட்டால் காலை சிற்றுண்டி கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் ரூல் வந்து நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு தம்பி உண்டு. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஏதோ காலையில் பிந்தி எழும்பிட்டோம். வசனம் மனப்பாடம் பண்ணலை. பைபிள் வாசித்தோம், வசனம் மனப்பாடம் பண்ணலை. அம்மா கிச்சனில் உட்காந்து விறகு வச்சுக்கிட்டு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்குறோம். அம்மா வந்து தோசைக்கல்லேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்து எங்கள் பிளேட்டில் போடுறதுக்கு முன்னால் என்ன வசனம் சொல்லு அப்படின்னாங்க. மம்மி இன்றைக்கி விட்டுருங்க, எனக்கு அவசரமாகிடுச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பட்டினியாக போட்டாங்க. ஸோ நானும் என் தம்பியும் பல முறை பட்டினியாக நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறோம். அப்படிப்பட்ட அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அம்மா வந்து அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பேர் அன்பு. ஏன்னா பேர அன்பு இவ்வளோ கொடூரமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஏன்னா நானும் தம்பி பேசிக்குவோம். மற்ற அம்மா மாதிரிலாம் பாடுறா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க, நம்ம அம்மா இப்படி பேரை வச்சுக்கிட்டு இப்படி இருக்காங்களே நான் பேசிக்குவோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, பிற்காலத்திலே தேவனுடைய வசனத்தை போதிக்க தேவனால் அழைக்கப்பட போகிற ஒரு ஊழியக்காரனை அவர்கள் எழுப்பி கொண்டிருந்தார்கள் என்று அவருக்கு தெரியுமா? ஷீ நெவர் நியூ. அது அவர்களுக்கு தெரியாது. ஸோ அதற்காக நான் முதலாவது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதான் என்னுடைய முதல் விதை. பிறகு நான் ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து அப்போ பியூசின்னு ஒன்று உண்டு. அது வந்து சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் 62-63. எனக்கு எல்லா பாடத்துலேயும் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன். கெமிஸ்ட்ரி வந்துக்கு எப்பொழுதுமே எனக்கு ஒரு மிஸ்ட்ரி தான். அது எனக்கு வரவே வராது. இந்த வித அதில் போடுவேன், அத்திக்கலை போடுவேன். அதை ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே தான் வந்து எல்லா ப்ராப்ளம் வரும். ஸோ யார் தான் இந்த கெமிஸ்ட்ரியை படித்ததோன்னு சொல்லிலாம் நான் வந்து கொண்டது உண்டு. எந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கோமோ அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா ரொம்ப பயப்படும் இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரை பார்த்தா எனக்கு ஒரே பயம். எப்படியாவது மேனேஜ் பண்ணி அங்கங்கே போயிடுவேன். அவர் ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர். வசமாக மாட்டிக்கிட்டேன் ஒரு நாள் தெருவில். குட் ஈவினிங் சார்னு போனேன். குட் ஈவினிங்லாம் இருக்கட்டுங்க வாடா அப்படின்னாரு. கூப்பிட்டு என்ன எப்படி இருக்காருன்னாரு. சார் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு அடிக்கி போய் பதில் சொன்னேன். சும்மா இருக்கிற மனுஷன் பாக்கெட்டில் கையை விட்டு இந்த கிடியன்ஸ் நியூ டெஸ்டமெண்ட், ரெட் நியூ டெஸ்டமெண்ட்னு வெளியெடுத்தார். வெளியெடுத்து எனக்கு கிஃப்ட் தர போகிறாரோன்னு நினச்சேன். அவர் என்ன பண்ணார், அதை எடுத்து கலாத்தியர் 5, 19, 20, 21 அந்த 17 பாவப்பட்டியலை வாசித்தார். இது ரொம்ப தேவையா எனக்கு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து ரொம்ப அதை வாசித்துட்டு அவர் வந்து என்ன ஸ்டான்லி அப்படி தலை கீழே போட்டேன். பாவங்களெல்லாம் அறிக்கை பண்ணுன்னாரு. நான் பாவி என்ன சார், நான் தான் கொயரில் இது பிடிக்கிறேன், கிராஸ் பிடிக்கிறேன், எல்லா ஸ்கிரிப்சர் ப்ரைஸ் தான் வாங்குகிறேன். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வந்ததே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா தான் அம்மா சினிமாவுக்கு அனுப்புவாங்க, அவ்வளோ நல்ல பையன். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா அப்போ தான் அவர் எனக்கு காஸ்பலை வளர்க்குனாரு. வீட்டுக்கு போனேன், முழங்கால் போட்டேன், ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல உள்ளுணர்வு கிடைச்சிது. நாசரேத் பக்கத்தில் தேரின்னு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணும்போது ரட்சிப்பு நிச்சயம் வர மாட்டேங்குது, பாவம் மன்னிக்கிற மாதிரி தெரியுது, நிச்சயம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். நீங்களும் அந்த புஸ்தகம் கிடைச்சா கண்டிப்பாக வாசிங்க. ஆன் பீயிங் எ ரியல் கிறிஸ்டியன் பை கிறிஸ்டியன் வைஸ். அவர் வந்து ஹி வாஸ் த வாய்ஸ் ஆஃப் பேக் டு த பைபிள் தோஸ் டேஸ். அங்கே ELS வந்து அதை உத்தம கிறிஸ்தவன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை வாசிட்டு இருந்தேன். ரட்சிப்பில் தேவன் செய்கிற காரியம், ரட்சிப்பில் நீ செய்கிற காரியம் அப்படின்னு இருந்துச்சு. இதை வாசிக்கும்போது எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் அப்படியே குதித்தேன். அதே ப்ரொஃபஸர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே காட்டுக்குள்ளே நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்கிட்ட போய் நான் அதை சொன்னேன். சரி, இதை முடிச்சுட்டு உடனே காரைக்குடிக்கு வந்தேன். 1963 முடிச்சுட்டு 63 காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். அப்போலாம் இன்ஜினியரிங் 5 இயர்ஸு. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் 6 தான். அதில் யாருமே தீண்டாத காலேஜ் தான் காரைக்குடி. அங்கே தான் கர்த்தர் என்னை அனுப்புனார்.
அங்கே போன உடனே நான் செய்த முதல் காரியம் அந்த லிஸ்ட்டை பார்த்து கிறிஸ்டியன்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பேன். 40 பேர் சூஸ் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு கிறிஸ்டியன் கூட இருக்கிறதா அபூர்வம். அவனை பார்த்து அவன் ஹாஸ்டல் போவேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் ஹாஸ்டல் போகும்போது அவன் பயப்படுவான். ஏன்னா நாங்கள் ரேக் பண்ண வர்றோன்னு பயப்படுவான். ரேக்கிங் ரொம்ப ஜாஸ்தி அந்த நாட்களில். ஆனால் எப்படியோ பயந்து நமக்கு ப்ரேயருக்கு வாரம் வருவாங்க. அப்படி 2 பேராக சேர்ந்து அந்த குழு ஒரு 12 பேர் உள்ள குழுவாக மாறிச்சுது. தினமும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிச்சு. அப்போ எங்களுக்கு அதிகமாக எங்களை உணர்த்தின காரியம் இந்த பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட்ல இந்த எஃபிஷியன்ஸில் இருக்கிற நான் கிறிஸ்துவுக்குள் யார், மை பொசிஷன் இன் கிரைஸ்ட், ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், அதுதான் எங்களை ரொம்ப அப்படியே துள்ளுவோம். பிறகு ஆண்டவரே மூடி காலம், ஃபின்னி காலம், ஜான் வெஸ்லி காலம், ஜோனதான் கோஃபோர்த் காலம், இதெல்லாம் அப்படியே நாங்கள் வாசித்துக்கிட்டு ஏன் ஆண்டவரே எங்கள் நாட்களில் அது இல்லை, டூ இட் அகைன் அப்படி நாங்கள் கற்றுவோம். காணாததுக்கு இப்போ நான் அப்போஸ்தலர் தான் முன்னால் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி அப்போஸ்தலரை படித்து அது என்ன இது என்ன வேற மாதிரிலாம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எங்களை அறியாத ஒரு துடிப்பும் ஒரு வேதனையும் எங்களை கவ்வியது என்று நான் சொல்லுவேன். அதனுடைய விளைவாகத்தான் அப்புறம் நாங்கள் ஐஐடியில் மெட்ராஸில் வந்து எம்டெக் முடித்தேன். அங்கே நல்ல கோல்டு மெடலிஸ்டாக இருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் வேலூருக்கு போகும்பொழுது, நான் வேலூருக்கு ஏன் போகிறேன் எம்டெக் படிச்சுட்டுன்னு சொல்லி கேட்காதீங்க, சிஎம்சியில் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னு சொன்னால் மனைவி டாக்டருங்கிறதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணேன். மற்றபடி எம்டெக்கில் ஐஐடியில் எம்டெக் படிச்சுட்டு யாருமே சிஎம்சிக்கு போக மாட்டாங்க. நான் சிஎம்சிக்கு அங்கே போனேன். அங்கே போயிருக்கும்போது தான் அந்த ஃபஸ்ட் இயரில் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு நாற்றங்கால் எங்கே இருக்குது, நாசரேத்துலேயும் பாளையங்கோட்டையிலையும் காரைக்குடியிலும். அங்கே வளர்ந்த நாற்றுகளை பிடுங்கி கொண்டு இங்கே கொண்டு வந்து ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம்.